ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நேஷ்னல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்க ஒரு அற்புதமான கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்க முன்னாடி இது வரைக்கும் யார் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்புக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் டிகிரி படிச்சுக்கணும், இல்லைன்னா பிஇ முடிச்சிருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 39,000 ஆரம்பிக்குது. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்சஸும் இருக்குது. இது வந்து ஒரு ஆஃபீஸர் கிரேடில் இருக்க போஸ்ட்டு தான். இந்த ஜாப் வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது கடைசி டேட் இன்றைக்கினா February மாதம் 15 ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. சரி வாங்க, இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே அவங்க வந்து சேரும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா, நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கீழே வந்து வருது. இதில் வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, டெபுட்டி மேனேஜர், அதில் வந்து டெக்னிக்கல் கிரேடுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மொத்த வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் 60 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 10க்கான பே லெவல் மேட்ரிக்ஸ். அதனால் வந்து உங்களுக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,600 வந்து 39,100 வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா கிரேட் பேயும் உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து ஒரு 5,400 இருக்கும். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபுட்டி மேனேஜர் டெக்னிக்கல்ங்கிற போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கேட்டகரி வைஸில் வந்து வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்க்கு வந்து 31 வேகன்சியும், எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து 9 வேகன்சியும், எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 வேகன்சியும், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு வந்து 11 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 4 வேகன்சியும் கொடுக்காங்க. மொத்தமாக வந்து 60 வேகன்சி வந்து இவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுக்கணும். அது போக வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்கு உள்ளே இருக்கவங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. இது வந்து ஒரு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் தான். இதுக்கு வந்து எப்படி வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, உங்களோட வந்து மெரிட் லிஸ்ட் அது அடிப்படையில் ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எந்த மெரிட் லிஸ்ட்டை பற்றி அடிப்படையில் அவங்க எடுக்கிறாங்கன்னா, லாஸ்ட் இயர் நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாமோட மார்க் அடிப்படையில் தான் அவங்க வந்து எடுக்காங்க. என்னென்ன மார்க்னா, ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கும் உள்ள மார்க் அடிப்படையில் தான் அவங்க வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இவங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி, அதாவது ரிசர்வேஷன் எலிஜிபிலிட்டி பற்றியும் கொடுத்துருக்காங்க. அதுவும் தெளிவாக பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாலே சொன்ன மாதிரி தான், மெரிட் பேசிஸில் வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது யூபிஎஸ்சியில் நீங்கள் எடுத்த மார்க் அந்த மெரிட் பேசிஸில் வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து அப்ளை பண்ணுற டேரக்ட் அஃபிஷியல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் அதுக்கு அப்ளிகேஷன் லிங்க் அப்ளை லிங்க்கையுமே நான் கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்கோங்க. அது போக இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் இதனால டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அது போக உங்களோட ஃபோட்டோகிராஃபு, அது சிக்னேச்சர், அது வந்து என்னென்ன சைஸில் இருக்கணும், அது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.